என்னுடைய ஊர் வந்து காரைக்கால். காரைக்கால் பொறுத்த வரைக்கும் பாண்டி ஸ்டேட் தான். ஸோ அப்படி இருக்கும்போது பாண்டி ஸ்டேட் தான். ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுடைய ரிலேட்டிவ் ஒரு ரியலான இன்சிடென்ட் சொல்கிறேன். என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தங்க அட்மிட் ஆயிருந்தப்போ ஒரு சின்ன குழந்தை, வெறும் 20 நாள், அந்த குழந்தைக்கு தப்பான ஊசி போட்டு அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கே பயமா இருக்கு. அப்படி ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு அரசா இருக்குன்னு தான் என்னுடைய ஒரு கருத்தை நான் வைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் 1 தான் கொடுப்பேன், 1 அதிகம். ஒரு நம்ம ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்கு ரொம்ப பேஸா இருக்குது கல்வி, இன்னொன்று மருத்துவம், இன்னொன்று அடிப்படையான தேவை. இதுல மருத்துவம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம். நம்ம வந்து கடவுளையும் மருத்துவரையும் கம்பேர் பண்ணும்போது மருத்துவரை தான் நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கப்போ அந்த மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு சரியான பராமரிப்பு இல்லை, போதுமான டாக்டர்ஸ் இல்லை. எங்க அம்மாவுக்கு ஒரு வாட்டி நாங்க காது வலி அப்படின்னு நைட்டு ஒரு 12 மணிக்கு அழைச்சிட்டு போகும்போது, எந்த நேரத்துல வருதுங்க பாரு உயிரெடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த இடத்துல ஒரு ஒரு ஓட்டரா என்னால எப்படி நம்பிக்கையோட நான் எப்படி ஓட்டு போட முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படையான, இப்ப நம்ம சொல்றோம் கொள்கை கொள்கை கொள்கைன்னு, கொள்கைங்கிறது அடிப்படையான விஷயங்களை மாத்தினாலே, அந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சாலே அவங்கள வளர்த்துப்பாங்க. ஏன்னா இப்ப எல்லாமே வந்து கவர்மெண்ட் பார்க்க முடியாது, நம்மளையும் நாம பார்த்துக்கணும். அப்படி இருக்கப்போ ஒரு பேஸான அந்த டாக்டர்ஸ்க்கே ஒரு இது இல்லை. ஒரு நர்ஸா வந்து பணிபுரியுறாங்க, நம்ம நர்ஸை எந்த அளவுக்கு வச்சிருக்கோம், அவங்க அவங்கள ஒரு எந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ல வச்சிருக்கோம் அப்படிங்கிறது, நம்ம டாக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது நர்சஸ் தான் நமக்கு ரொம்ப கூட இருக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த ஒரு வார்த்தை சொல்லும் போது அந்த வழிகளை கூட மறந்துட்டு அந்த ஒரு வெறுப்பு, கவர்மெண்ட் மேல ஒரு வெறுப்பு, ஒரு பயம் வர ஆரம்பிச்சுது. இப்போ ஒரு ஓட்டர்ஸா நீங்க எல்லாருமே ஓட்டு போட போறீங்கல்ல, நீங்க ஓட்டு போடும்போது உங்களுடைய ஒரு ஓட்டு உங்க லைஃபை மட்டும் மாத்தாது, மற்ற நம்ம கூட இருக்க எல்லாரோட லைஃபையும் மாத்தும். அதனால உங்க ஒருத்தரையே யோசிச்சு உங்க ஒருத்தருக்கு மட்டுமே பிடிச்ச ஒரு ஆளா நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து, ஏன்னா இப்போ நம்மளுடைய பேரண்ட்ஸ் போட்ட ஓட்டு நம்மளோட லைஃபை மாத்தும், நம்ம போடுற ஓட்டு நம்ம பசங்களுடைய லைஃபை மாத்தும். அதனால என்னுடைய ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், ஓட்டை வந்து ஒரு ஃபேவரட்டிசமா பார்க்காம, நமக்கு உண்மையிலேயே இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா, இந்த வேட்பாளருக்கு ஓட்டு போட்டா நம்ம நிலைமையும் நம்ம கூட இருக்கிறவங்களுடைய நிலைமையும் மாறும் அப்படிங்கிற என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்த வாட்டி தேர்தல்னு வரும்போது ஓட்டு போடும்போது அந்த நம்பிக்கை இருக்கணும். இவ்வளவு கேள்விகள் இருக்கக்கூடாது, நம்பிக்கை இருக்கணும்.